அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஒரு பாடலை பார்க்கப் போகிறோம். இந்த முனுகை ராமச்சந்திரன் எழுதிய ஒரு பாடலை பார்க்கப் போகிறோம். ஒரு கற்பனை பாடலை பார்க்கப் போகிறோம். அதாவது, ஒரு காதலன், ஒரு காதலி, இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். அவர்களெல்லாம் வெளியே சந்தித்து பேசுகிறார்கள். அந்த காதலனை கணவனாக அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவள் தன்னுடைய வீட்டிற்கே வேலைக்கு அழைக்கிறாள். கேட்டரிங் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய சமையல்களை பற்றிய முதுநிலை படிப்பு படித்திருக்கிற காரணத்தினால் அந்த காதலனை தன்னுடைய வீட்டிற்கே சமையல்காரனாக வரவழைத்து சமையல்காரனாக வேலை அளித்து சமையல்காரனுக்குரிய சம்பளத்தை அளித்து பிறகு சிறிது நாட்களிலே தன்னுடைய தாய் தந்தையர் மூலமாக ஒப்புதலை வாங்கி அவனையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்திலே அந்த காதலனை அவள் தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறாள். அவனும் அந்த காதலனுடைய வீட்டிலே வந்து அந்த மடைப்பள்ளியிலே சமையல் அறையிலே வந்து தான் சமையல் தனக்கு தெரிந்த சமையல் கலையை பற்றி மிகப்பெரிய விளக்கத்தோடு என்னென்ன வகையான உணவுகளை எல்லாம் நான் தயாரிப்பேன் என்பதை பற்றி அந்த காதலிடத்திலே சொல்லுகிறான். அந்த காதலினுடைய தாய் தந்தையர்கள் மேல் மாடிக்கு ஓய்வெடுக்க சென்று விட்டார்கள். அதற்கடுத்து இந்த காதலி அந்த காதலனாக விளங்கக்கூடிய அந்த சமையல்காரனிடத்திலே, நீ என்னென்ன உணவுகளை தயாரிப்பாய் என்று அவள் கேட்கிறாள். அப்பொழுது அவன் அந்த காதலன் அந்த காதலிடத்திலே என்னென்ன வகையான உணவுகளை எல்லாம் தயாரித்து கொடுப்பேன் என்பதை ஒரு மிகப்பெரிய பட்டியல் போட்டு சொல்லுகிறான். ஆக ரதிதேவி போல் இருக்கக்கூடிய அந்த காதலியை பார்த்து மன்மதனை போல் இருக்கக்கூடிய இந்த மடைப்பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சமையல்காரன் ஆகிய காதலன் என்னென்ன உணவுகளை எல்லாம் தயாரித்து கொடுப்பேன் என்பதை சொல்லுவதைப் போல ஒரு கற்பனை காட்சி, கற்பனை பாடல். அந்த பாடலை எழுதியிருக்கிறேன். நீங்களும் கேட்டு என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த சமையல் கலை படித்த வல்லுநனாக விளங்கக்கூடிய அந்த காதலன் அந்த காதலிடத்திலே சொல்லுகிறான். அந்த காதலி கேட்கிறாள், என்ன என்ன வகையான உணவுப் பொருட்களை எல்லாம் நீ தயாரிப்பாய் என்று எனக்கு பட்டியல் கொடு என்று கேட்கிற போது அந்த காதலனாக வந்திருக்கக்கூடிய சமையல்காரன் அந்த காதலிடத்திலே பேசுகிறான். அதை இப்போது கவிதையாக நாம் பார்ப்போம். மன்மதராஜா ஆகிய நானோ மடைப்பள்ளி ராஜா ஆகிவிட்டேன். சிற்றுண்டிவைகள் சிலவற்றை இங்கே சிறப்புடன் தந்திட வந்துள்ளேன். மல்லையை போன்ற இட்லியை தந்து உன் மனதில் இடத்தை பிடிக்கட்டுமா? துல்லியமாக உன் ரசனையை அறிந்து துரித உணவை அளிக்கட்டுமா? காவி நிறத்தினில் தோசையை சுட்டு உன் கண் எதிரில் நான் வைக்கட்டுமா? ஆவி பறந்திடும் பாலினிலே ஒரு 5-6 முந்திரி போடட்டுமா? சந்தன நிறத்தினில் பூரியை சுட்டு சட்டன உனக்கு வைக்கட்டுமா? சிந்தனை ஆற்றலை தினமும் வளர்த்திடும் சிறுகீரையினை கடையட்டுமா? முந்திரி மேயும் மிளகு பொங்கலில் 3 கரண்டி போடட்டுமா? மந்திரிமார்கள் விரும்பி ருசிக்கும் மசால் தோசையை கொணரட்டுமா? ஊத்தங்கரையோர் விரும்பி உண்ணும் ஊத்தப்பத்தை சுடட்டுமா? ஆத்தங்கரையிலே அடிக்கடி விற்கும் ஆப்பம் ஒன்றை தரட்டுமா? சர்க்கரை நோயை சட்டென விரட்டும் சப்பாத்தி ஒன்று தரட்டுமா? அக்கறையோடு ஆர்டர் செய்த சர்க்கரை பொங்கல் தரட்டுமா? இடியாப்பத்துடன் தேங்காய் பாலை இனிதே கலந்து தரட்டுமா? மடிசார் மாமிகள் விரும்பி உண்ணும் மாங்காய் சாதம் தரட்டுமா? தேவரும் கூட விரும்பி உண்ணும் தேங்காய் சாதம் தரட்டுமா? மூவரும் கூட விரும்பி உண்ணும் முருங்கை சாதம் தரட்டுமா? தளர்ந்த உடலோர் விரும்பி உண்ணும் தக்காளி சாதம் தரட்டுமா? வளர்ந்த குடுமையர் விரும்பினாடும் வடைகறியை நான் தரட்டுமா?
தாகத்தை குறைத்து தேகத்தை வளர்க்கும் தயிர் சாதத்தை தரட்டுமா? மோகத்தை குறைத்து தாகத்தை தணிக்கும் மோட்சாதத்தை தரட்டுமா? உளுத்த நரம்பினை உறுதியாக்கிடும் உளுந்து வடையை தரட்டுமா? வெளுத்த மேனியை சிவக்க வைத்ததும் வேர்க்கடலையினை தரட்டுமா? உபவாசம் இருப்போர் விரும்பி உண்ணும் உப்புமாவை தரட்டுமா? கபமானமுடையோர் விரும்பி உண்ணும் காரா தோசையை தரட்டுமா? சாய்ந்த மனிதரும் விரும்பி உண்ணும் சாம்பார் சாதம் தரட்டுமா? ஆய்ந்த மனிதரும் விரும்பி உண்ணும் அல்வா துண்டை தரட்டுமா? கீர்த்தி மிகுந்தோர் விரும்பி உண்ணும் கீரை சாதம் தரட்டுமா? கிருத்தியமாதர் விரும்பி உண்ட கிச்சடி கிருத்தியமாதர் விரும்பி உண்ணும் கிச்சடி சிறிது தரட்டுமா? எது எது வேண்டும் என்று கூறினால் எடுத்து நானும் தந்திடுவேன். புது புது வகைகளை கண்டுபிடித்து புதிய உணவினை தந்திடுவேன். அறுசுவை உணவை தயாரித்து அடிக்கடி நானும் தந்திடுவேன். மறுபிறவி ஒன்று வாய்த்தாலும் உன் மடைப்பள்ளிக்கே வந்துடுவேன். இதைப் போல அந்த காதலன் காதலிடத்திலே பேசினான் என்பதை இங்கே கவிதையாக சொல்லியிருக்கிறேன். இந்த கவிதையை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கவிதைகள் அடிக்கடி உங்கள் மொபைலில் வந்து சேருவதற்காக இந்த ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே நான் துவங்கி இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.